ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கி சாரா வைப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டூயிங் குட். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளாக நம்ம வரணும்னு நினச்சிட்டு இருந்த பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுற உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, தில்லை நடராஜர், சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலோட அழகையும் அதிசயங்களையும் இதோட ரம்யத்தையும் நான் வார்த்தையால சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னு நீங்களே என்னோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கோவிலுக்கு போகணும் அப்படின்றதால நம்ம சீக்கிரமே இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடணும். ஆனால் கிளைமேட் ஒத்துழைக்கல. சிதம்பரம் நம்ம ரீச் ஆகிட்டோம். கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலரில் போயிட்டோம். மழையில் நல்லா மாட்டியாச்சு. சாலிடாக 1 hour இடி மின்னலோட மழை. ஸோ நமக்காக கடவுள் ஒரு இடம் கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல நம்ம வண்டியும் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். அந்த இடத்துல நிறைய பேரும் வந்தாங்க. ஸோ மழை இப்போ விட்டுருன்னு பார்த்தா சுத்தமாக விடவே இல்லை. நல்ல பயங்கர மழை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு 7:30க்கு விட்டுடுச்சு. நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால ஒரு 5 minutesலேயே கோவிலுக்கு நம்ம போயாச்சு. அவ்வளோ ஒரு கிளீனாக அந்த கோவிலை மெயின்டைன் பண்ணாங்க. உள்ள நம்ம கோபுரத்தை தாண்டி போகும்போதே அந்த விளக்கோட வாசம் இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கோட வாசம் அது எப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. அது நாசியில் பட்டுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆக்சுவலாக ஒரு வேண்டுதலுக்காக தான் நான் வந்திருந்தேன். உள்ளே வந்தோடனே அது நடந்துரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த கோவில் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எப்போ கட்டினாங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியல. ஹிஸ்டரிலாம் 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னும் சொல்ல. பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை குறிக்கிற கோவில் தான் நம்ம தில்லை நடராஜர் கோவில். இந்த கோவில் பல வகையான ஆச்சரியங்கள் இருக்கு. அறிவியல், புவியியல், மருத்துவவியல், கணிதவியல், இந்த மாதிரி நிறைய ஆச்சரிய விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த கோவிலை பத்தி நம்ம முன்னோர்கள் கழிச்ச சில விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த கோவில் கரெக்டா பூமியோட பூமத்திய ரேகையோட மைய பகுதியில் இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மனித உடலை மையமா வச்சுதான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சான்றா இந்த கோவில் 9 வாசல்கள் இருக்கு. இந்த 9 வாசல்களும் மனுஷங்களோட உடம்புல இருக்கிற நவ துவாரங்களை குறிக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி விமானத்துக்கு மேல இருக்கிற பொற்கூரை 21,600 தங்க கூரைகளால வேயப்பட்டிருக்கு. இந்த 21,600 அப்படின்றது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்றாங்க இல்லையா, ரெஸ்பிரேஷன், அதை குறிக்குது. அவங்க சுவாசிக்கிற எண்ணிக்கையை குறிக்குது. இந்த 21,600 கூரைகளையும் வேயறதுக்கு எத்தனை ஆணைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 72,000 தங்க ஆணைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 72,000 அப்படின்ற கணக்கு மனுஷ உடம்புல உள்ள மொத்த நாடியோட எண்ணிக்கையை குறிக்குது. இதுதான் தெற்கு கோபுர வாசல். அதுக்கு எங்க போறோம்? அடுத்து பார்த்தா வடக்கு சைடு போறோம். ஓகே. திருமூலர் கூட அவரோட திருமந்திரத்துல சிவபெருமானோட உருவத்தை தான் மனிதன் பிரதிபலிக்கிறான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், கோவிலோட பொன்னம்பலம் சற்று இடதுபுறமா, கொஞ்சம் இடதுபுறமா தள்ளி அமைஞ்சிருக்கு. இது மனுஷ உடம்புல ஹார்ட் இருக்கு இல்லையா, இதயம் சற்று தள்ளி லெஃப்ட் சைட்ல இருக்கும் இல்லையா, அதை குறிக்குது. இந்த பொன்னம்பலத்தை நம்ம அடையறதுக்கு 5 படியை ஏறணும். அந்த 5 படிகளும் நமசிவாய அப்படிங்கிற 5 எழுத்துக்களை குறிக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தில்லை நடராஜர் சிதம்பரத்தில் இவர் ஆடிட்டு இருக்க இந்த நடனம் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னும் சயின்டிஃபிக்காக சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் சிதம்பர ரகசியங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம உள்ளே போனோடனே அழகாக நாட்டியாஞ்சலி நடந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெள்ளை மழை, சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. இந்த நாட்டியாஞ்சலி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோடனே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. நிறைய மனசுக்குள்ளே சில கேள்விகள், சில நெகட்டிவ் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வெளில வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு மைண்டுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ஆணி திருமஞ்சன விழா போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் அதோட வரிக்கயிறு தான் வச்சுருந்தாங்க. பெரிய தேர் அங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கயிறுகள், இவ்வளோ பெரிய கயிறு எப்படி கட்டுவாங்கன்னு நான் கூட கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம வெங்கி தான் சொன்னாங்க, அது ஜிசிபி வச்சு கட்டுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ கயிறு இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ அந்த இடத்துல தான் நாட்டியாஞ்சலி நடந்துட்டு இருந்துச்சு. நாட்டியாஞ்சலியோட கிளிப்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். வீடியோட எண்டில் நாட்டியாஞ்சலியை அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அழகாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். லிட்டரலாக சொல்லணுன்னா இங்கே தான் தசாவதார மூவி கூட எடுத்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு
பெருமாளை பார்த்துட்டு துளசி தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு பெருமாள் படுத்த நிலையில் இருப்பார். எக்ஸாக்டாக நீங்கள் தசாவதார மூவி பார்த்தீங்கன்னா அதே பெருமாள் தான் உள்ளே இருப்பார். உள்ள வந்தோடனே வந்து ஆப்போசிட்டில் நடராஜர் வந்து நடனமாடி அந்த கோலத்தில் வந்து இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஹால் பார்த்தீங்கன்னா 5 கனக சபை வந்து கனக சபையில் 5 சபை வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ வந்து நல்ல ஸ்பேஷியஸான இடம், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த விபூதி அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாக வந்து தீட்சிதர்கள் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லை எனக்கு அப்படியா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தான். நான் கரெக்டான டைமுக்கு போயிட்டு சாமியையும் பார்த்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்து வெளில வந்துட்டோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கு. அப்புறம் வந்து 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து கோவில் நடை வந்து திறந்து வச்சுருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக 6 o'clock மார்னிங்கும் வந்துடுறாங்க. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபாரினர்ஸ்க்கெலாம் நம்மளோட கடவுள் வந்து தெரிஞ்சிருக்காரு அப்படி நிறைய பேருக்கு அது வந்து தெரியுது அப்படின்ற போது அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியிலே வந்து ஒரு பெரிய விநாயகர் இருந்தார். ஸோ அவரை பார்த்துட்டு தான் ஆக்சுவலி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கோவில் எந்த வாசல் எந்த சைடு இருக்குன்னே நமக்கு தெரியல. நம்ம தெற்கு கோபுர வாசல் வழியாக வந்தோம். ஸோ அந்த மாதிரி புரியாதனால வந்து நம்ம முடிக்கும் போது சரி அவரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக. பெருமாளை போய் பார்த்துட்டு அழகாக துளசி தீர்த்தம் கொடுத்தாங்களா, அதை குடிச்சிட்டு வந்தாச்சு. பசிக்குது, காஃபி குடிப்போம் போயிட்டு. நம்ம வீட்டில் 4:30 கிளம்பணுமா, வீட்டில் மழையில் மாட்டிட்டு இங்கே வரத்துக்கே டைம் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் கூட அதிக எடுத்துரும் இல்லை, பேக் மட்டும்தான் வச்சிருக்கேன், பேக்கில் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். நல்லபடியாக தரிசனம் முடிச்சாச்சு, கிளம்புவோம். அப்பா கிட்ட கொடுத்தாங்க. சூப்பர் டான்ஸர் சரணியா சரணியா ஆதி தூக்கிக்கோ.